3rd மந்த் நமக்கு ஸ்கேனிங் பண்ணுவாங்க. லைக் என்னென்ன சுகர் இருக்கா, தைராய்டு இருக்கா அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அப்போது எனக்கு கெஸ்டேஷ்னல் டயபிட்டிஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அனதர் ஒரு மேஜர் இஷ்யூ இருந்துச்சு. எனக்கு பெல்விக் போன் வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு நார்மல் டெலிவரி நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த போன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாதுன்ற மாதிரி. ஐ ஹேட் 6 hours ஆஃப் லேபர். அது ரொம்ப பெயின்ஃபுல் தான். ஆனால் நீங்கள் அதை கடந்து வரத்துக்கு உங்களை சுற்றி ஒரு பெஸ்ட் டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களால் ஈஸியாக முடிஞ்சிரும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் தான். ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்ச விஷயம்லாம் ரொம்ப ஈஸியாக ஆனதுக்கு ரீசன் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் ப்ரிஃபர் பண்ண தான். ஸோ வேறு எங்கே நாங்கள் போயிருந்தாலும் கண்டிப்பாக அதை சீல முடிச்சிருப்பாங்க. இந்நேரம் இப்படி உட்காந்து நல்லாலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. திஸ் இஸ் 3rd டே, என் பாப்பா பிறந்து 3rd டே இது. பட் ஸ்டில் ஐ எம் எனர்ஜெட்டிக். என்னால் ஐ எம் பேக் டு நார்மல் இவ்வளோ குவிக்காக அப்படின்னா அதுக்கு ரீசன் அவங்க தான். ஹாய், நான் ஸ்ரீராம். இவங்க பிரீத்தி. நாங்கள் A4 எப்படி வந்தோம் அப்படின்னா, எங்களுக்கு ஊரப்பக்கமில் யோகசாலினி மேம் டாக்டர் தான் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் தி ப்ரெக்னென்சியோட ஸ்கேனிங்ஸ் அண்ட் அட்வைசஸ் எல்லாமே வந்து டாக்டர் ஸ்வேதா அண்ட் டாக்டர் அருணா மேம் தான். ஸோ என்னோடய ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் அவங்களுக்கு அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி செக்கப் அண்ட் இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது வித் அட்மோஸ்ட் டாப் கேர் எடுத்து ஃபைல் மூவ் பண்ணி அண்ட் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி, ஸோ எந்த ஒரு டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக தேவர் எக்ஸ்பிளைனிங். 3rd மந்த் நமக்கு ஸ்கேனிங் பண்ணுவாங்க. லைக் என்னென்ன சுகர் இருக்கா, தைராய்டு இருக்கா அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அப்போது எனக்கு கெஸ்டேஷ்னல் டயபிட்டிஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஃப்ரம் தட் பாயிண்ட் டில் என்னோடய டெலிவரி வரைக்கும் கீனாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எவ்ரி வீக் அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், வாட் ஆர் த அட்வைசஸ், டயட்டு. கம்ப்ளீட்டாக பிபி சுகர் இருந்துட்டனாலவே என்ன பண்ணிடுவாங்கன்னா உடனே இது கொஞ்சம் ரிஸ்கியான ப்ரெக்னென்சி அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்க்கு நம்மளே தள்ளிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. இன்ஃபேக்ட் என்னோடய பிபி வந்து ரைஸ் அப் ஆனது வந்து கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சி, அதாவது பாப்பா பிறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் எனக்கு பிபி கொஞ்சம் ஷூட் அப் ஆச்சு. ஸோ இம்மீடியட்டாக டேப்லெட் கொடுக்காம 2 days மானிட்டர் பண்ணோம், ஃபுட் கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கப்புறம் பிபி எனக்கு நார்மல் ஆகிடுச்சு. ஸோ எதுவுமே எடுத்த உடனே பெருசாக பண்ணுறது, எடுத்த உடனே நெகட்டிவாக பேசுகிறது, அந்த மாதிரி எதுவுமே இந்த ஹாஸ்பிட்டலில் எந்த டாக்டர்ஸுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த ஹைலைட்டாக நாங்கள் பார்க்குறோம். அண்ட் அனதர் ஒரு மேஜர் இஷ்யூ இருந்துச்சு. எனக்கு பெல்விக் போன் வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு நார்மல் டெலிவரி நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த போன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாதுன்ற மாதிரி. ஆனால் அந்த டைமில் கூட அவங்க வந்து அதை ரொம்ப பெருசாக பேசாமல், லைக் இது நம்மளால் முடியாது அந்த மாதிரி சொல்லாமல், சி செக்ஷன்னு டிசைட் பண்ணாமல் யூ கேன் டூ இட், நீ ட்ரை பண்ணு அப்படின்னு. ஈவன் எனக்கு பெயின் இன்டியூஸ் ஆகின உடனே கூட அவங்க வந்து உன்னால் முடியும், நீ வா, உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு. ஐ ஹேட் 6 hours ஆஃப் லேபர். அது ரொம்ப பெயின்ஃபுல் தான். ஆனால் நீங்கள் அதை கடந்து வரத்துக்கு உங்களை சுற்றி ஒரு பெஸ்ட் டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களால் ஈஸியாக முடிஞ்சிரும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் தான். ஏன்னா வேறு எங்கே நாங்கள் போயிருந்தாலும் கண்டிப்பாக அதை சீல முடிச்சிருப்பாங்க. இந்நேரம் இப்படி உட்காந்து நல்லாலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. திஸ் இஸ் 3rd டே, என் பாப்பா பிறந்து 3rd டே இது. பட் ஸ்டில் ஐ எம் எனர்ஜெட்டிக். என்னால் ஐ எம் பேக் டு நார்மல் இவ்வளோ குவிக்காக அப்படின்னா அதுக்கு ரீசன் அவங்க தான். ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்ச விஷயம்லாம் ரொம்ப ஈஸியாக ஆனதுக்கு ரீசன் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் ப்ரிஃபர் பண்ண தான். ஸோ மாம் டு பி யாராக இருந்தாலும் உங்களுக்கு நார்மல் டெலிவரி வேணும்னா யூ கேன் blindly கம் ஹியர். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்கவே மாட்டீங்க ஒன் டே கூட. ஸோ தட்ஸ் அ பெஸ்ட் திங் இந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை. மை ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. ஸ்வேதா மேம் வந்து ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர். ஷீ மேக்ஸ் யூ வெரி கம்ஃபர்டபுள். அதுவும் லேபர் வார்டில் உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ஸ் தேவையோ அதை அவங்க தருவாங்க. ஸோ ஷீ இஸ் த பெஸ்ட். அண்ட் ஆல்சோ அருணா மேம் மாதிரி ஒரு என்கரேஜிங் டாக்டர் நான் பார்த்ததே கிடையாது. இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலவே இஃப் யூ ஆர் டவுன், இஃப் யூ ஹேவ் சம் நெகட்டிவ் தாட்ஸ் ஆல்சோ அது அப்படியே வேனிஷ் ஆகிடும். ஸோ பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், பெஸ்ட் டாக்டர்ஸ், பெஸ்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அண்ட் எங்களோட ஃபேமிலி சைட்லேருந்து ஆர் ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம். தேங்க்யூ.